அனைவருக்கும் வணக்கம். கேஎம்ஆர் கேட்டெக்ஸ் விசஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ச பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ளோ ஆஃப் வீடியோஸும் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஒரு ஆட்டோகேட்டில் என்னென்ன மாதிரியான கண்டென்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சாஃப்ட்வேர்க்குள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு முன்னாடி ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 22 வெர்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 18 யூஸ் பண்ணலாம், 19 யூஸ் பண்ணலாம். சில வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18ல் வரும், சில வீடியோஸ் 19ல் வரும். ஏன்னா எல்லாரும் எல்லா வெர்ஷனையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட்டை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் நியூ கொடுத்துப்பேன். நியூ பட்டனை கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுதான் புதுசாக ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு ஷீட். ஸோ இந்த ட்ராயிங் ஷீட்டில் தான் நம்ம எல்லா ப்ராசஸுமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரா டூல் பார். ட்ரா டூல் பாரில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, லைனு, பாலிலைனு, சர்க்கிளு, ஆர்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். ஸோ மாடிஃபை டூல் பாரில் உங்களுக்கு மூவ், காப்பி, ஸ்ட்ரெச், ரொட்டேட்டு, மிரரு, ஸ்கேல், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அனோட்டேஷன் டூல் பாரில் டைமென்ஷன்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். லேயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லேயர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். பிளாக்ஸில் ஒரு கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸை எப்படி வந்து ஒரு சிங்கிள் பிளாக்காக கன்வெர்ட் பண்ணுறது, அப்புறம் ஸ்கேல் பண்ணுற ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த 3 ஸ்டெப்பை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கீழே எதெல்லாம் ஆனில் இருக்கணும், இதெல்லாம் ஆஃபில் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து கிரிட் மோடை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆனில் வச்சுக்கணும். ஸ்னாப் மோடை ஆனில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ மோட் ஆனில் தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் டிஃபால்ட்டாக ஆன் ஆகிடும். அதே மாதிரி வந்து ஸ்னாப் 2D கர்வ்ஸ்னு இருக்குது இல்லைங்களா? அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக மிட் பாயிண்ட்டு, டேஞ்சன்சி, நியரஸ்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே ஆகும். ஸோ இப்போ இந்த 3 ஸ்டெப்பு நம்ம பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு என்னது? யூனிட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிமிட் செட் பண்ணுறது. எல்ஐ லிமிட். சரிங்களா? ஸோ லிமிட் தான் பொறுத்த வந்து எனக்கு லிமிட் ஆப்ஷன் வச்சுருந்தா லிமிட். இதில் 0 1 0 0 ஆப்ஷன்ஸை கொடுத்துருங்க. ரெண்டாவது வந்து 297 2 அதாவது வந்து பேப்பரோட சைஸ் A4ஓட பேப்பர் சைஸ் வந்து லேண்ட்ஸ்கேப் பேசிஸில் நான் கொடுத்துருக்கேன். என்டர் கொடுத்தேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இசட் என்டர், ஏ என்டர், இதை கொடுத்தோம்னா எனக்கு லிமிட் வந்து ப்ராப்பராக செட் ஆகும். ஸோ இப்போ ஜூம் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஜூம் ஆகி செட் ஆகும். அடுத்து யூனிட் செட் பண்ணுறேன். யூஆர் செட் பண்ணுறேன். என்டர். யூஎன் கமெண்ட்டை கொடுத்த உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ள இன்ச்சஸ் செலக்ட் ஆகிருக்கு. இதை மில்லிமீட்டருக்கு நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இதை ப்ரிசிஷனே தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துட்றேன். 3வது ஸ்டெப் போட்டு டைமென்ஷன் ஸ்டைல் டி கொடுத்து என்டர் கொடுத்துட்றேன். இப்போ இதில் மாடிஃபைன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் லைனோட கலர் நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா? ஏதாவது ஒரு கலர் நான் மாற்றிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏரோ லைன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைனில் வேறு என்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது வந்து எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து நீங்கள் மாற்றணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்ல அதர்ஸ் கொடுத்துட்டு லோவர் கொடுத்து டாட்டர் லைன்ஸ் எது இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். டீன் கொடுத்தீங்க அப்படின்னா டாட்டர் லைன் இருக்கும். அதில் டேஷ்டு லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேஷ்டு லைனை செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. ரெண்டாவதும் அதே மாதிரி லிஸ்ட்லேயே இருக்கும், செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்க? அதே மாதிரி இதுக்கு ஒரு கலரை இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே கலர் வேரியேஷன் வந்துருக்குங்களா? அடுத்து நான் சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோஸ் உள்ள போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அப்படின்ற வேல்யூவேஷனை கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். இது நம்ம பண்ணக்கூடிய காம்போனோட சைஸை பொறுத்து இருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட ஹைட்டு, இதுவும் நான் 2.5ன்னு கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு ஒரு கலரை கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி அதை ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரைமரி யூனிட்டில் போய் என்ன பண்ணிக்கிறேன், 0 செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். அடுத்து செட் கரண்ட்னு கொடுத்துட்றேன். க்ளோஸிங் கொடுத்துட்றேன். இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டு தான் அடுத்து எக்ஸசைஸ்க்குள்ளே நம்ம போகிறோம்.